ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகுவும் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது வக்ர கிரகங்கள். ஸோ அதனால பின்னோக்கி தான் நகரும். இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு, இப்போ குரு சனியெல்லாம் 5 மாதங்கள் மேக்சிமம் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வக்ர நிவர்த்தியாகி முன்னோக்கி நகர்ந்து போகும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் என்ன குறிப்பிட்ட நாட்கள், அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது அவங்கெல்லாம் முன்னோக்கி அந்த கிரகங்கள்லாம் நகரும். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் எனி டைம் எப்பொழுதுமே வக்ரமாக இருக்குது. ஸோ அதனால எப்போவுமே வக்ரமாக இருக்கனால இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி தான் எப்போவுமே பயிற்சி ஆவாங்க. இப்போ சனிலாம் 10ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 11ஆம் இடத்துக்கு, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு, பாக்கிய சனியாக இருக்குது. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி நகர்றதுனால பாக்கிய ஸ்தானம் ராகு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துலேருந்து இப்போ அஷ்டமத்தில் ராகு, அஷ்டம ராகுவாகவும் கேது 2ஆம் இடத்துக்கு, இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுதான் உங்களுடைய ராசி அமைப்பு படி ராகு கேதுடைய பொசிஷனுங்க. இப்போ தான் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே அஷ்டமத்துக்கு இன்னொரு கிரகமா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ராகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி மாதிரி உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அது போக 1.5 வருஷம் தான். அஷ்டமத்தில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பொருளாதார நிலைக்கு நல்லது தான். ஆனால் ஹெல்த் வைஸ் கவனமாக இருந்துக்கணும். அதாவது சனி மாதிரி ராகு செய்ய மாட்டார். ராகு யோகக்காரகன், சனி கர்மக்காரகன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கர்மா அப்படியே கொடுப்பாரு, தண்டனை கொடுப்பாரு. சம்டைம் நல்லவங்களையும் சோதிப்பாரு. ஆனால் ராகு அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே நல்ல யோகத்தை கொடுப்பாரு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன யோகம் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு போயிடுவார். ஜாலியான கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நிதானமாக செய்யணும். அது இந்த சனி மாதிரி உங்களுக்கு மனவேதனையும் மன கஷ்டங்களும் வராது. அதனால் கவலைப்படாதீங்க. அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு கவனமாக இருக்கணும், சரிங்களா? உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உயர்வு எல்லாமே நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மெடிக்ளைம் பாலிசி மாதிரியோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒருத்தர் கமெண்ட்ஸில் காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்கிறது நான் ஏஜென்ட்டான்னு கேட்டார். நான் ஏஜென்ட்லாம் கிடையாது. அதாவது 8ஆம் இடம்ங்கும் போது விபத்து கண்டமாகலாம். ஹெல்த் பாலிசிங்கும் போது உடனே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கையில் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு தண்ட செலவு மாதிரி அதை நினச்சி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு அட்வைஸை தானே தவிர நான்லாம் ஏஜென்ட் இல்லை. காமெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இது உங்களுடைய நலனுக்கு மட்டும்தான் அதை நான் சொல்கிறேன். உங்களுடைய புரிதல், உங்களுடைய நன்மை. இது ஆல்ரெடி நீங்கள் செய்யறது தான். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு மறந்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன சேஃப்டியோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த 8ஆம் இடம்ங்கிறத இன்சூரன்ஸ் கிளைம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். 8ஆம் இடம்ங்கிறதுல பணம் வருங்க. இந்த 8ஆம் இடத்துல பணம் இருக்குது. ஆனால் அதில் வெளியில் சொல்ல முடியாத பணங்கள். ஒன்று புதையலாக இருக்கலாம், இல்லைன்னா லாட்ரியாக இருக்கலாம், இல்லைன்னா பினாமி சொத்தாக இருக்கலாம். பட் ஆனால் பெருசாக உழைச்சி வரக்கூடிய பணம் 8ஆம் இடத்தை குறிக்காது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு ஒரு பணத்தை கொடுக்குதுன்னா அந்த பணத்தை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அதை சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. வெளியில் சொல்லிட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். லாட்ரி சொன்னீங்கன்னா அது கண்திருஷ்டி மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் இப்போ பினாமி சொத்துனா அதை நீங்கள் போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சேம் அதே மாதிரி தான். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து வரக்கூடியது வெளியில் சொல்ல முடியாத அல்லது சந்தோஷப்பட முடியாத ஒரு விஷயம். ஆனால் பணம்ங்கிறது வரும். அதனால
அதனால உங்களுக்கு நன்மையா தீமையான நன்மை தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும். 2ல் கேது வந்திருக்காரு, 8ல் ராகு. ஸோ அதனால கடன் ரீதியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாரு. 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை ராகு காலத்துல கால பைரவர் வழிபாடு பண்ணிருங்க. இந்த கால பைரவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வழிபாடு பண்றீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே பிளஸ்ஸிங்கா மாறும். ஏன் அப்படின்னா, ஒரு விபத்து கண்டம், உயிர் கண்டம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றும். தலைக்கு வரது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற அந்த இதில் உங்களுக்கு வந்து நிற்கும். மெயினாக இந்த காலபைரவர் வழிபாடு வந்து மாசத்துல ஒரே ஒரு சனிக்கிழமை, அதாவது சில பேர் வந்து அந்த தேய்பிரை அஷ்டமியில் போடுவாங்க. காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில் போடுறது நல்லது தான். ஆனால் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியோடைய வீட்டுக்கு ராகு வந்திருக்காரு. அதனால சனிக்கிழமை ராகுவோடைய காலங்களில் காலபைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ராகு அப்படிங்கிறது காலத்தை வென்ற கிரகமாக இருக்கனால அந்த டைமில் காலத்தை வென்றவங்க யாருன்னா காளி, காலபைரவர், இவங்கெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களாக இருக்கனால அவங்கள வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை ஒன்று நீங்கள் காளி வழிபாடு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். இதை 2 வழிபாட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் நல்ல யோகத்தையும் ஏதாவது கண்டங்கள் வந்தால் தப்பிக்கிறதுக்குமே இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால நமக்கு வந்து திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. காலங்கள் கெட்டு கிடக்கும் போது தெய்வத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்றதுனால நமக்கு தப்பே கிடையாது. கொஞ்சம் மனநிலை வந்து வெக்ஸாகி இருக்கக்கூடியவங்க தான் வந்து கடக ராசிக்காரங்க. இப்போதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்குது. இந்த ராகு இதில் வந்து வழிபாடு பண்ணாலே போதுமானது. ராகு நல்ல யோகத்தையும் செய்வாருங்க, அவர் பேரே யோகக்காரகன். அதனால பயப்படலாம் வேண்டாம். கேது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து படிப்படியாக சால்வ் ஆகும். ஆனால் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. இந்த ராகு வந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதை வந்து வளப்படுத்தி விடுவார். கேது எங்கே இருக்காரோ அதை கொஞ்சம் சுருக்கி தான் விடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரே நைட்டில் பெருசாக பணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வருமானம்ங்கிறது தடையில்லா வருமானம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கடன் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தேவையில்லாத அவமானங்கள், தீரா அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக, இதைத்தான் நான் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பேசக்கூடிய விஷயங்களை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து மற்றவங்களை பாதிக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, கால நேரங்கள் இப்போ இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் அது வேலை செய்யும். நீ அன்னைக்கு அப்படி பேசினே இல்லை, அதுக்கு இதுதான் பழி அப்படின்னு சொல்லி வேணுங்கனுமே பழி வாங்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவங்க கிட்டேருந்து தூர விலகி போயிருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம். அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து கை தூக்கி விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக பெண்களாக இருந்தால், கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அங்கே ராகு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதே ஆண்களாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவை சிக்கனமாக இருந்து பழகுங்க. தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேது வந்து 2ஆம் இடத்துல வந்திருக்காரு, 8ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு வந்து ஆன்லைன்ல இருந்து நிறைய இது வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களை தூண்டி விடும். ஆன்லைனில் அதாவது ட்ரெஸ் வாங்குறது, வேறு ஏதாவது சம்திங் வந்து நிறைய திங்ஸ் வாங்குறதெல்லாம் தூண்டி விடும். அது தேவையில்லாத செலவுகள், அப்புறம் அது ஒரு பெரிய கடனாக கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு ஒரு தீரா அவமானங்கள், ஆண்களுக்கு ஒரு விபத்து கண்டங்கள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். நைட் டைம் ட்ராவலை ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுறது நல்லது.
அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும். குடும்பத்தில் வந்து 2ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வருது பார்த்தீங்களா, 4 to 6 ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 வந்து ராகு காலம். அதில் வந்து பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை குறைபாடு இருக்குது, சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கு, மன நிம்மதி இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை எந்த டைம்ல ராகு காலம் வருது அப்படின்னா 4 to 6 மணிக்கு, அதில் வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க. அவங்கள வழிபாடு பண்ணீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை கோளாறு, நமக்கு வரக்கூடிய பேராபத்துகள், விபத்து, அகால மரணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பிரித்திங்கரா தேவி வழிபாடு தான் கை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மெயினாக இந்த வழிபாடை பண்ணுங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு, தேவையில்லாத வதந்திகள், தப்பு நீங்கள் செய்ய மாட்டீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் பிராட் மைண்டடாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் ராகு வந்திருக்கனால தேவையில்லாத கெட்ட பேர், அதனால் மன வருத்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும். பெண்கள் வந்து எங்கேயாவது வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் வந்து வளர்ந்து வந்துருச்சு. ஸோ அதனால் பெண்கள் வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லத்தான் வேணும். ஆனால் அது உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணணும். உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவு தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை மறைச்சு நீங்கள் முன்னேறணும்னு அவசியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கனால உங்களுக்கு நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயோ அல்லது கணவருடைய பாதுகாப்புலயோ போறது தான் நல்லது. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதரனோ அல்லது தந்தையாருடைய பெற்றோர்களுடைய ஆதரவோட எங்கேயாவது வெளியில போங்க. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கு, நல்லா இல்லை. அதாவது உங்களுடைய பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்திக்கணும். வெளியூர் போகும்போது சாதிக்கக்கூடிய பெண்கள், நான் வந்து எல்லா விஷயத்துலையும் இதாக தான் இருப்பேன்னா இருங்க, நான் தப்பு இல்லை. ஆனால் கிரகங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தடை பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரேன். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க இது எல்லாமே பார்த்துக்கோங்க. 8ஆம் இடம்ங்கிறது ராகு வரும்போதோ அல்லது சனி வரும்போதோ ஒரு தீராத அவமானத்தை கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மீண்டு வர்றது நம்ம மனசு சீக்கிரமாக வராது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பர். புதையல், திடீர்னு ஒரு அரசியல்வாதி வந்து உங்களுக்கு ஒரு பினாமி சொத்து அவரோட பேரில் வாங்க முடியாது, உங்கள் பேரில் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பினாமி சொத்துக்கள் வரும். லாட்ரி யோகம் இருக்குது. 8ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடியது வந்து லாட்ரி யோகத்தை கொடுக்கும், புதையல் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்குது. விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல வந்திருக்கனால விபரீத ராஜயோகம் உறுதியாக உண்டு. அதாவது ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ஜரி மாதிரி சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஒப்பீனியன் கேட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருங்க. செலவு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இன்சூரன்ஸை போட்டு வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது சர்ஜரி கண்டத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள், உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். மீதி எல்லாமே கடகராசிக்கு நல்லா இருக்கு. நிதானம், பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானம், தெளிவு, நல்ல உறுதியான தன்மை இருந்தாலே பலவிதமான ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நல்ல நிலைத்து நிற்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.